வக்பு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். வக்பு வளர்ச்சி திட்டங்களுக்கு கடன் உதவி செய்யாத மத்திய அரசு இஸ்லாமியர்களின் நன்மைக்காக இந்த சட்டத்தை கொண்டு வருவதாக கூறுவது ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். இந்த சட்ட திருத்தம் மூலம் வக்பு வருமானம் எப்படி அதிகரிக்கும் என்பதை மத்திய அரசு விளக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு வக்பு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். இவர்கள் எந்த கடனுதவியும் கொடுக்காமல் வக்ஃபினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வக்ஃபினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றோம். அதன் மூலமாக ஏழை முஸ்லீம்கள் பயன்பெறுவார் என்று சொன்னால் இது ஏமாற்று வேலை என்பதை சொல்வதற்காகத்தான் இதை உங்களிடத்திலே சொல்கின்றேன். வாரியம் நிர்வாகம் செய்வதற்கு போதுமான வருமானம் இல்லை. மாநில அரசிடம் உள்ள அந்த மானியத்தை எதிர்பார்த்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இன்னும் இதை குறைக்கின்றார்கள். இந்த ஒரு வழியை தவிர வக்ஃபினுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு இவர்கள் எந்த வகையும் சொல்லவில்லை. அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணாக பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதற்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றத்தை ஜனாதிபதி பெற்ற பிறகு நாடுவோம்.